இந்த ராகேஷ் பொம்பளை பொறுக்கீங்க. ஹலோ அண்ணா. இல்லை ஒன்றும் இல்லை, இப்போலாம் அங்கே இருக்க ஆக்டிவிட்டிஸ் பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்குது. எதுவும் பிரச்சனையா? என்னாச்சு? அண்ணா எனக்குமே எதுவும் தெரியலண்ணா, எங்ககிட்டயும் எதுவும் சொல்லலை. நீங்கள் வேணால் புஷ் பண்ணி கேட்டு பாருங்களேன். அங்கே இருக்க நீ காஃபி. பிளட் சாம்பிள்ஸ் கொடுத்ததுலேருந்து நீ சரியில்லை. என்னாச்சு? எதுவாக இருந்தாலும் சொல்லு, நான் இருக்கேன். எனக்கு இந்த லைஃப் போதும், எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க. என்ன பேசுகிற நீ? இப்போ டிவோர்ஸ் கொடுக்குற அளவுக்கு என்ன ஆகி போச்சு? எதுவாக இருந்தாலும் நம்ம பேசி சால்வ் பண்ணிக்கலாமே. இவ்வளோ நாள் பேசாதது இப்போ பேசணும்னு தோணுதா? தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க, எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க. இல்லை என் மேலே ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லு, நான் மாற்றிக்கிறேன். அதுக்கு போய் டிவோர்ஸ் கொடுக்குறேன் அது பேசி எதுக்கு இப்படி என்ன டார்ச்சர் பண்ணுறீங்க? எனக்கு ஹெட் இருக்கு, போதுமா? தயவு செஞ்சு எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க. இல்லை புரியல, விளையாடாத. உனக்கு எப்படி? டாட்டோ ஷாப்பில் யூஸ் பண்ண நீடில் ரீயூஸ் பண்ணிட்டாங்க.
பண்ணுறீங்க? உனக்கு வந்தது எனக்கு வரட்டும். லூசா நீங்க? சின்ன வயசுலேருந்தே அப்பா சப்போர்ட் இல்லாமல் தான் வளர்ந்தேன். கல்யாணத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா இறந்துட்டாங்க. தனிமே என்ன பயமுறுத்திருச்சு. அப்போ தான் நீ என் வாழ்க்கையில் வந்த. உன்னை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு. இனிமேல் லைஃப்பில் நீ தான் எல்லாமே. ஹைஸ்கூலில் நீ என் கூட சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சேன். நான் இப்போ அது நடக்காது. நீ என்னை விட்டுட்டு போயிடுவேன். நான் மட்டும் தனியாக இருப்பேன்னு சொன்னால் என்ன பண்ணுறது? பார், இப்போ அது நடந்தா என்ன ஆகுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். யார் என்ன கேட்டாலும் ஏன் மேலே அந்த தப்புன்னு சொல்லு. நான் தான் அதை பண்ணிட்டேன்னு சொல்லு. கேட்சேனாலே தப்பான ஒரு தான் வருது. எல்லாருமே ஃபிக்ஸ் ஆகிருக்காங்க. அது உனக்கு வேணாம். உனக்கு வேணாம் வேணாம். இது ஒரு தடவை மட்டும் எனக்கு அக்செப்ட் பண்ணிக்க ப்ளீஸ். எனக்கு அக்செப்ட் பண்ணிக்க. எனக்கு இப்படி எங்களுக்காக அக்செப்ட் பண்ணிக்கோ, எங்களுக்காக அக்செப்ட் பண்ணிக்கோன்னு ஃபோர்ஸ் பண்ணி தாங்க எல்லாமே பண்ணாங்க. பழக்க வழக்கம், படிப்பு அதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. கல்யாணம் கூட. இப்போ நீங்கள் கூட எனக்காக அக்செப்ட் பண்ணிக்கோன்னு தான் சொல்கிறீங்க. அப்போ எப்போ தாங்க ஒரு பொண்ணு அவள் லைஃப் அவளே முடிவெடுப்பா? எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எதுவுமே கேட்காம என்னை ஃபோன் பண்ணி என்ன எல்லாத்தையும் என் மேலே ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கே தெரியலங்க. தைரியமா இது வேணும் அது வேணான்னு சொல்ல கூட முடியல. குழப்பத்துல அதையும் பண்ணி இப்ப இங்க வந்து நிக்கிறேன். என்ன நினைச்சா எனக்கு வெறுப்பா இருக்குங்க. இப்ப நான் என்னதான் பண்ணுவேன்? தெரிஞ்ச உயிரை விடுறேன்னு வந்து நிக்கிறீங்க. ஆனா நான் அதுக்கு தகுதியானவ இல்லைங்க. உங்களுக்கு தெரியாம என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கூட நிறைய தடவை ஒன்னா இருந்திருக்கேன். அதனால வந்து பிரச்சனை தான் இது. அந்த தப்புக்கு கடவுள் என்ன தண்டிச்சிட்டாரு. ஆனா குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதை மட்டும் காப்பாத்திருங்க ப்ளீஸ்.
இப்படி ஒரு கேடு கெட்டவள புள்ளைய பெத்து வச்சிட்டு இன்னும் நான் எதுக்குடி உயிரோட இருக்கணும்? மண்ணெண்ண ஊத்தி கொளுத்திட்டு சாகறேன். என்ன சொன்னீங்க? ஏத்த என்கிட்ட வீடு இருக்கா, கார் இருக்கா, சொத்து இருக்கா, படிச்சிருக்கலாம் பார்த்தீங்கல்ல. என்னை பார்த்தோன்னே பிடிக்கலன்னு சொல்லியிருக்கா. கொஞ்சமாவது அவள் சொல்கிறத கன்சிடர் பண்ணியிருக்கலாம்ல. அதை பண்ணாதனால தான் நம்ம எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கையும் அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஐயோ, இது எல்லாத்துக்கும் நீங்கள் மட்டும்தான் காரணம். இவ்வளோ நாள் பார்த்து பார்த்து பண்ண எங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாதா எது கரெக்ட் எது தப்புன்னு? அவ பண்ணது தப்பு, அதுக்கு எதுக்கு எங்க அம்மாவை திட்டுறீங்க? என்ன தப்பு பண்ணா? என்னை மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை பேர்த்த இவன் சொட்டையாக இருக்கான், குண்டாக இருக்கான், கருப்பாக இருக்கான், ஒல்லியாக இருக்கான் ரிஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எல்லாமே கரெக்டு, அவன் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணால் அது தப்பா? இந்த பையனுக்கு என்ன குறை? நல்லா தானே இருக்கான். இந்த பொண்ணுக்கு என்ன குறை? இவ்வளோ தாராளமாக கட்டிக்கலாமே அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணக்கூடாது. கட்டிக்க போகிறவங்கள்ட்ட ஒப்பீனியன் கேட்கணும். அவங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலான்ட்டு. அதை விட்டுட்டு ஒரு மலை கைத்த கையில் வச்சுக்கிட்டு கல்யாணன்ற பேரில் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இவ்வளவு நடந்தும் நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி ஒரு தங்கமான பையனுக்கு துரோகத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறாளே அந்த தேவடியோ. நீங்கள் வந்தால் பிரச்சனை சால்வ் ஆகும் தான் வர சொன்னேன், வளர்க்குறதுக்கு. இது எப்படி பார்த்துட்டு எனக்கு தெரியும். நீங்கள் வெளியே போங்க. மாமா நாசமா போனவளே. டேய் மச்சான், என்னடா போட பேசலாம் போ. உங்கள் அம்மா பேசினதை விட அதிகமாக என் வாயிலையும் வார்த்தை வந்துச்சு. நீ பண்ணவும் தப்பு தான், ஆனால் அதுக்கு நீ மட்டுமே காரணம் இல்லை. அதனால தான் நான் இன்னும் இங்கே இருக்கேன். பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை எடுத்துக்கிட்டது சரிதான், ஆனால் அந்த முடிவை சரியான நேரத்தில் எடுத்துருக்கணும். உனக்கு இந்த பிரச்சனை நீடில் மாற்றி போட்டதுனால மட்டும்தான். வெளியே யார் கேட்டாலும் அப்படியே சொல்லு, நான் சமாளிச்சுக்கிறேன். நீ நம்மளோட ஒரே வேலை நல்லபடியாக குழந்தைய பெற்றெடுக்கிறது மட்டும்தான். ஒரு வேலை தான் குழந்தையா இருந்தா உயிர் கொடுத்தது யாரானா இருக்கலாம், ஆனால் அம்மா கை காட்டுறவனை தான் குழந்தை அப்பான்னு கூப்பிடணும். நீ யாரை கை காட்டுவ? மச்சான், என் ஸ்டேஜுக்கு 2 வருஷம் தான் சொல்லிட்டாங்க மச்சான். என்னை எப்படியாச்சும் காப்பாத்துறா, சாக விட்டுறா. என்ன தப்பு பண்றப்ப கிடைச்ச சுகத்தை அனுபவிச்சல மச்சான், அப்ப இதே அனுபவி. என் லைஃப்ல எவ்வளவோ தப்பு பண்ணிட்டேன்டா. அந்த தப்பெல்லாம் லைஃப் இப்படி திருப்பி போட சத்தியமா நினைக்கலடா.
நல்லா அல்லடா. அட்வைஸ் பண்றப்ப என்ன பூமர்னு சொன்னல. பழகின பார்த்து கடைசி வரைக்கும் கூட இருக்கேன். என்னால அதான் முடியும். ஐயோ